பொலிட்டிக்கலாக இது யாருக்கு கெயின் அப்படின்னா, அதிகமான கெயினை அடைந்தது தனிப்பட்ட முறையில் உதயநிதி. ஏனென்றால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே ஒரு நீர் யானை போல படுத்து உறங்கி கொண்டிருந்தது திமுக. தாவேக ஆட்சிக்கு வந்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் கத்தினார்களே, துடித்தார்களே தவிர கட்சி ரீதியாக செயல்பாடுகள் என்று எதுவுமே இல்லை. அந்த கட்சியை மறுசீரமைப்பு செய்வதா இல்லையா என்று கூட மிகுந்த குழப்பத்தில் இருந்தார்கள். தேர்தல் தோல்வி ஆராயறதுக்கு ஒரு குழுலாம் அமைச்சாங்க. அந்த குழு அறிக்கை கொடுத்தே 1 மாதம் ஆகுது. அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பதையே யோசித்து கொண்டிருக்கு. இப்போது இந்த உதயநிதியின் கைது மற்றும் விடுதலை சம்பவம் உதயநிதியின் கரத்தை கட்சிக்குள் வலுவடைய செய்திருக்கு. குடும்பமும் சரி, கட்சியும் சரி, ஒரு சாலிட் ஃப்ரண்ட்டை காட்ட வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ கட்சியும் போகிற வழி பூரா ஆட்களை சேர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது, காவல்துறையின் வாகனங்களை மறிப்பது அப்படின்ற வேலையெல்லாம் ஈடுபட்டார்கள். தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்திற்குத்தான் உதயநிதி அழைத்து வரப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து ஆயிரக்கணக்கான திமுகவினரை அங்கே கூட்டி விட்டார்கள். இதை பார்த்த பிறகுதான் காவல்துறை அங்கே போனால் பெரிய லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆகிடும், வண்டி விட்டு இறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உதயநிதி அழைத்து சென்ற வாகனத்தை செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று, அது திருச்சிக்கும் தஞ்சைக்கும் நடுவில் இருக்கிறது, செங்கிப்பட்டிக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு திருப்பி அனுப்பினர். கட்சி ரீதியாக உதயநிதிக்கு இந்த கைது சம்பவம் ஒரு பெரிய பலத்தை அளித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். தாவேக பார்வையிலிருந்து இதன் மூலம் அவர்கள் அடைந்தது என்ன என்று பார்த்தால் 2-3 விஷயங்களை சொல்லலாம். முதல் விஷயம், உதயநிதியோட இந்த ஆர்ப்பாட்ட ஸ்பீச்சை பலர் சரியாக கவனிக்கவில்லை. உதயநிதியார் அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி, ஆபாசம் என்பதை தனது டிஎன்ஏவிலேயே கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த கைது சம்பவத்தின் மூலமாக வலுவாக தாவேக என்ற கட்சி அம்பலப்படுத்தி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பீச் உதயநிதி கைதுன்னு சொன்னோன்னு எந்த ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் தேடி பார்த்தாங்க. தேடி பார்த்துட்டு அவங்கவுங்க ஆளுகள் 4 துப்புனாங்க. அண்ட் இப்படி ஒரு ஸ்பீச்சுக்காக ஒட்டுமொத்த கட்சியே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு வீரரை காப்பாற்றுவது போல துடிதிடித்து வீதிக்கு வருகிறது, கூட்டம் சேருகிறார்கள், ரோட்டில் பைக்கில் போகிறவங்களாம் அடிக்கிறாங்க. நான் எங்கள் தலைவனை கைது பண்ணிட்டாங்க, நீ பாட்டுக்கு இப்படி போறியே என்று. நேற்று அரெஸ்ட் பண்ணுறப்ப இங்கே சென்னையில் அமல்ராஜ் சார் அடித்தது பார்த்தீங்களா? பார்த்தேன், நல்லா அருமையாக போட்டு 2 சாத்து சாத்தினார். ஏண்டா அங்கே கைது பண்ணி கூட்டிகிட்டு போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ லாங் ஜம்ப் போயிட்டு இருக்கிறியாங்க என்று பேரிகேடை வர உடைக்கிறேன் என்று 2 சாத்து சாத்தினார். அரசியல் ரீதியாக இவர்கள் திமுகவை மக்களிடையே மேலும் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். நான் பேசுனது தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க. முடிஞ்சு போச்சா, பெரிய மனுஷனாக இருப்பார் இல்லையா? அது வரல. நான் பேசுனதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போது உதயநிதிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் முட்டாள்னு ஒரு எண்ணம் இன்னும் இருக்கிறது இல்லையா? ஸோ இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்பதை இந்த சம்பவம் அம்பலப்படுத்தி இருக்கிறது. இப்படி அம்பலப்படுவதற்கு இந்த கைது தேவையாக இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகு எந்த இடத்துலையும் ஆமாங்க தப்பாக பேசிட்டேங்க, ஸ்லிப் ஆகிடுச்சுங்க, முடிஞ்சு போச்சு, வரல, எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி வளர்க்கல அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அப்படி தான் உன்னை வளர்த்துருக்காங்க சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லைப்பா, வேற என்னப்பா சொல்லுப்பா நீ. இல்லை, அவங்க தாத்தா காலத்துலேருந்தே அப்படி தான். அப்படித்தானே இருக்குது. அவங்க குடும்பமே அப்படிப்பட்ட குடும்பம், அப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த கரூர் கூட்டத்தில் அந்த பணி நியமனம் வழங்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தோக்கடிச்சதோட போதாது, திமுக நீங்கள் முழுசாக ஒழிச்சு கட்டணும்னாரு. அதற்கான ஒரு நகர்வாக இதை பார்க்கலாம். ஸோ இப்படி இரட்டை அர்த்தத்தில் பேசி, பெண்களை கொச்சையாக பேசி, நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வருவோம் என்றால் மக்கள் புறந்தள்ளுவார்கள், விரட்டுவார்கள், தாக்குதலையும் தொடுப்பார்கள் என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை. அந்த வகையில் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்கு தாவேகவுக்கு இந்த கைது சம்பவம் உணர்த்தி இருக்கு.